டேய் எங்கடா ஷூ? எத்தனை தடவைடா சொல்ற ஷூ போட்டு வரணும்னு? சார் எனக்கு ஷூ இல்ல சார், இன்னும் வாப்பா வாங்கி தரல சார். இதோட எத்தனை தடவைடா சொல்லிட்டா? இந்த கதையெல்லாம் சரி வராது, வீட்டை போ பாப்போம். சார் இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க சார், நாளைக்கு பார்ப்போம் சார். இந்த கதையெல்லாம் சரி வராது, பாப்பாட்ட போய் சொல்லு பாப்போம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்கன்னு போ பாப்போம். போ போனி நீ வா உண்ட பிரச்சனை என்ன? சரி வாப்பா நாளைக்கு தான் வாங்கி தரோம் சொல்லிக்க. நேற்று தானடா சொன்னா வாங்கி தராடி நாளைக்கு தான் சொல்லணும். நாளைக்கு வாங்கி தருவாரு தானே வாப்பா, நாளைக்கே போட்டு வா. போ பாப்போம். சரி சரி. நாட்டில் இப்போ பொருளாதார நெருக்கடின்ற பேர்ல பொருட்கள் விலை மிக வேகமாக அதிகரிச்சுட்டு போகுது. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்காக வேண்டிதான் பாப்பாமார் உழைக்கிறேன். தம்பிங்களா, ஏ சேர்ரா, இங்க வாங்கப்பா. நல்லா மாட்டணும், வா போவோம். என்னங்கடா ஸ்கூலுக்கு போயிலையா ரெண்டு பேரும்? ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க சார். ஏன்டா தம்பி துரத்திட்டாங்க? ஷூ இல்ல சார், அதான் சார் துரத்திட்டாங்க. ஷூ இல்லையா? சரி சரி, நீங்க இதுல நிக்காதீங்க, வீட்டுக்கு போங்க. சரியா? சரி சரி. பாய்டா. என்னவாப்பா நேரத்துக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டா? இனிமே ஷூ இல்லைன்னா ஸ்கூலுக்கு வர வேணான்னு சொல்லிக்காங்க. என்னவாப்பா சொல்றா? டேய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா நீ? ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்கம்மா. எதுக்குடாய் ஸ்கூலை விட்டு திறத்துறாங்க? நீ சும்மா போய் சொல்லாத, வழியில எங்கேயாவது நின்றுட்டு வந்திருப்பா. எப்பதான் நீ உண்ட புள்ளைய நம்ப போறியோ? ஷூ போட்டு போலாமா, அதான் துரத்திட்டாங்க. நம்புமா. சரி சரி, உமா நாளைக்கு ஒரு கடிதம் எழுதி தரேன், சேர்ட்ட கொண்டே கொடு, நாளைக்கு உடனே ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. சரியா? சும்மா போமா, அவமானமா இருக்கு. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு ஷூ போட்டு தானே வராங்க, எனக்கு மட்டும்தான் ஷூ இல்ல. எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கு ஷூ வாங்கி தந்துரு. மெதுவா பேசுற, வாப்பாங்கல்ல இருக்கா, சத்தம் கேட்க போகுது. கேட்கட்டுமே, கேட்கறதுக்கு தான் கதைக்கிறேன், கேட்கட்டும். ஓ நல்லா கேக்குது. நீங்க படிச்சு கிழிச்செல்லாம் போதும். டவுன்ல ஒருத்தர தெரிஞ்ச கடை இருக்கி, அங்க சேர்த்து விடுறேன், போய் உழைத்தார வழிய பாருங்க. அப்ப நீ நேற்றும் ஷூ போடாம தானடா போனா? இனிமே ஷூ போடாம ஒரு நாள் கூட விட மாட்டாங்களா? சந்தேகம் ஜாஸ்தியா கேட்டு பாருங்க. கிடா கிடா, மற்ற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுங்கள், உனக்கு மட்டும் ஸ்கூல் போறண்டா ஏன் தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அவனை ஏன் துரத்திட்டாங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஆறுதல ஷூ வாங்கிட்டா, நான் ஆறுதல ஸ்கூலுக்கு போறேன். இரு இரு, இன்னைக்கு வாப்பாட்ட ஷூ வாங்கி வர சொல்றேன். சொல்லு ஷூ வந்தா பாப்போம், இல்லாட்டி லீவு தான். ஏங்க உங்க பிள்ளை ஸ்கூல்ல இருந்து பாதியில இருந்து வந்துட்டு கதை அளந்துட்டு கிடக்கான். இன்னைக்கு எப்படியாவது ஷூ வாங்கிட்டு வந்துருங்க, இல்லாட்டி தெரியும் தான் என்ன செய்வேன். சரி வாங்கிட்டு வாரண்டி, நீ சும்மா தொண. அவன் உன்னே நிம்மதியா இருக்க விட மாட்டான், என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். மா பசிக்குதுமா, ஏதாவது இருந்தா தாமா. உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்காண்டு பாரஞ்சி. பாருமா வாப்பாவ, நான் ஸ்கூலுக்கு போகணுமா, ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆளா வரணுமா.
மாமா எனக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் பரவாயில்லம்மா, எப்படியாவது வாப்பா கிட்ட சொல்லி ஷூ வாங்கி தர சொல்லுமா. சரிப்பா சொல்றப்பா. சரியா? நான் காசு வச்சுட்டா இல்லைன்ற முன்ன மாதிரிலாம் மண் எடுக்க இப்போ போகல. இந்த நாசமா போன அரசியல்வாதிங்க கோமிட்டு எல்லாத்தையும் வெயிட்டு கொழும்பு கேத்துறானுங்க. மண்ணு களவுல மண் எடுக்க போகலான்னு நினைச்சாலும் பிடிச்சா 6 மாசம் ஜெயிலு. ஷா ஷூவெல்லாம் வாங்கிட்டா சூப்பரா இருக்கீடா. சும்மா போடா, 2 நாளே அப்புறம் வாங்கியிருந்தா 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிக்கலாம். சும்மா பைத்தியக்கார மாதிரி கதைக்காதடா. இப்படியும் ஷூ இல்லைன்னு இன்னைக்கு என்ன திரத்தி விட்டுருவாங்க. உனக்கு தேவையான இந்த ஷூவை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போ, நான் விளையாடி போட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். மரியாதையா ஸ்கூலுக்கு போயிடு, இல்லாட்டி நானே உங்களோட வீட்டுல வந்து சொல்லி கொடுத்துருவேன். அப்படியே சொன்னனே ஷூவை போடுறான்னு கேட்டானா? தம்பி என்னடா? சரி சரி இரு இரு. என்னடா தம்பி இன்னைக்கு ஸ்கூல் விட்டோன்னே திறத்திட்டாங்களா? ஆமா சார். அப்ப ஃபயாசங்க அவனுக்கு அவன்ட வாப்பா ஷூ வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப நீனும் ஷூ வாங்கலையா? இல்ல சார், எங்க சார் இப்ப முன்ன மாதிரி வாப்பாக்கு தொழில்லாம் இல்ல. மண்ணுக்கு போவேலா, மண்ணுக்கு போனா திடீர்னு STF ஆயிராங்க. அதால தொழிலே வாப்பா விட்டுட்டாரு. இப்போ கிடைக்கிற கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ உனக்கு ஷூ வாங்குறது கஷ்டம் தான். நான் ஷூ வாங்கி காட்டா வாப்பா ஸ்கூலுக்கு போவேன், நான் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. நான் என்ன சார் பண்ணட்டும்? சரி சரி நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது டிசிப்ளின் கமிட்டிட்ட கதைச்சு உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு வர வழியை பாக்குறேன். சரியா சார்? உண்மையாவா சார்? உண்மையா? சந்தோஷமா. சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சுகமா இருக்கிறீங்களா சார்? என்னண்டா அந்த இஜாஸ் விஷயமா தான் கதைப்பம் கொண்டு வந்தேன். ஆளை வழி அனுப்பிட்டீங்க போல. என்ன சார்? ஓ சார், என்ன சார் சரி, எனக்கும் மனசாட்சி உறுத்தலா தான் இருக்கு. என்னைய பிரின்சிபல் ஒழுக்காற்றாசிரியர் போட்டத்துல இருந்து பிள்ளைகள் என்னைய வில்லனா தான் பாக்குது. என்ன செய்யற? நீங்க சொல்றதும் சரிதான் சார். ஸ்கூல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நடைமுறைப்படுத்துறா நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும் இல்லையா? என்ன செய்ய, அதுக்காக அந்த பிள்ளைகளை வழி அனுப்புனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உண்மையை சொல்ல போனா சார், ஒழுக்காற்றாசிரியா இருக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லதான். என்ன செய்யற? சரிதான் சார். சரி, கிளாஸுக்கு நேரம் ஆயிட்டு சரி நான் சார், போயிட்டு வரேன். சரி சார். ஓகே சார். என்ன சார் கவலையா இருக்கீங்க? இல்லப்பா, நம்மட
10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அவரு ஷூ போட்டு வரல, வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். டிசிப்ளின் கமிட்டிட்ட பேசி பார்த்தேன். ஸ்கூலுக்கு பொதுவான ரூல்ஸ் இருக்கப்போ ஒன்றும் செய்யலாதானே, தான் மனசு கேட்கல. பாவம் அந்த ஸ்டூடெண்ட். அதுதான் கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியல. சார் எல்லாருக்கும் உங்களோட தான் பிடிக்கும், ஏன்னா நீங்க மாணவர்களை பத்தி கூட யோசிக்கிறீங்க சார், அதாலதான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் ஒன்று பண்ணுவோமா? இங்க ஷூ இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க எல்லாருக்கும் இந்த கிளாஸ் மூலமா ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆகுவோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். சார் நம்ம எல்லாரும் காசு போட்டு புது ஷூ ஒன்று வாங்கி கொடுப்போமே சார். இல்லப்பா, நம்முடைய ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் நம்ம கொஞ்சம் பேர் காசு போட்டு எவ்வளவு ஷூ வாங்கி கொடுக்கலாம்? அது சாத்தியம் இல்லை. வேற ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, செய்வோமா? நீங்களே சொல்லுங்க சார், என்ன செய்வோம் வந்து. சரி பிள்ளைங்களா, நீங்க வீட்டுல பாவிச்ச பழைய ஷூ எல்லாம் இருக்குந்தானே உங்களோட வீட்டுல? சைஸ் பிரச்சனையால வீட்டுல வச்சிருப்பீங்க, புதுசு வாங்கணும்னு பழச கைவிட்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்களோட வீட்டுல இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஷூ எல்லாம் நீங்க எல்லாரும் நாளைக்கு கட்டாயம் எடுத்துட்டு வாங்க. அந்த ஷூல இருக்கிற டேமேஜ் எல்லாம் நம்ம தச்சு அதை புதுசு மாதிரி செஞ்சு அதெல்லாம் எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் தானே? ஓமா இல்லையா? எல்லாரும் நாளைக்கு கொண்டு வருவீங்களா? ஓகே, வெரி குட் பாய்ஸ். சார் நாங்கெல்லாம் ஷூ கொண்டு வந்திருக்கேன். உண்மையாவா? கொண்டு வாங்க பாப்போம். உண்மையிலே நீங்க தான் என்னுடைய மாணவர்கள். நம்ம ஸ்கூல்ல படிச்சா மட்டும் போதாது, நல்ல பண்பாடு இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அதுக்கு நம்மட வகுப்பு நிச்சயமா நல்ல முன்னுதாரணமா இருக்கும். இதுல சில மாணவர்கள் கொண்டு வரத்துக்கு மறந்து போயிருப்பீங்க. நீங்களும் கட்டாயமா நாளைக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற பழைய ஷூ எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி உங்களோட பக்கத்து வீடுகள்ல இருக்கிற ஷூ எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நாம கண்டிப்பா நம்மட இந்த கிளாஸால செய்யற உதவிய இந்த ஸ்கூல்ல எல்லாரும் இந்த செயலை உங்களை பார்த்து எல்லாரும் பாராட்டுவாங்க. ஓகேயா? வெரி குட். கீழே வைங்கப்பா. என்ன வெயிலா? தம்பிங்க வா. இன்னைக்கும் ஷூ இல்லாம தான் வந்தீங்க? ஷூ வாங்க. சரி அது பரவாயில்ல. சார் உன்னை கூப்பிடுற, என்ன கேள போவ. நீ இங்க வா தம்பி. சார் சொல்லுங்க சார். நீ வா சார். என்னன்னு சொல்லுங்கண்ணே சார். வாவ நீ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று. சொல்லுங்கண்ணே சார். இங்க பாரு, இதுல எந்த ஷூ உனக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ, எதை வேணும்னாலும் எடுத்துக்கோ, போட்டு பாரு. உண்மையாவா சார்? போ.
சார் இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சார். ஓகேப்பா நீ நல்லா படிச்சாலே சந்தோஷம். உனக்கு பிடிச்ச அப்துல்லா சார் தமிழ் இலக்கிய பாடம் நடக்க போகுது. உடனே கிளாஸுக்கு போ. சந்தோஷம் தானே? போயிட்டு வா.